மழைக்கும் மயில் ஆடுவதற்கும் என்ன தொடர்பு? மயில் தோகை விரித்து ஆடினால் மழை வரப்போகிறது என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனால் உண்மை அது அல்ல. மயில் ஆடுவதில் இருக்கும் செய்தி வரப்போகும் மழை பற்றியதல்ல. அது ஆண் மயில் தன் இணையை ஈர்க்க அனுப்பும் செய்தி. தன் வண்ணமயமான இறகுகளை அற்புதமாக விரித்து தன்னுடைய வலிமையையும் சிறந்த உடல் நலத்தையும் பறைசாற்றும் நடனத்தின் மூலம் தனக்கான துணையை அடைவதற்கான முயற்சிதான் மயிலின் நடனம். மயிலின் இனப்பெருக்க காலம் மழைக்காலத்தை ஒட்டியே வருவதால்தான் மழை வரும் முன் மயில் நடனமாடும் என்கிற கருத்து தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் மழைக்காலத்திற்கு சற்று முன்பும் மழைக்காலத்தின் போதும் மயில்கள் இனச்சேர்க்கை செய்வதற்கு காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாக பெண் மயில்கள் நிலத்தில் சிறிய பள்ளம் தோண்டிதான் தன் முட்டைகளை இடும். மழைக்காலத்தில்தான் மண்ணை தோண்ட வசதியாக இருக்கும். மேலும் மழைக்காலத்தின் போது உணவு கிடைப்பது எளிது என்பதால் தன் குஞ்சுகளுக்கு உணவு பற்றாக்குறை இருக்காது. பருவமழையை தவிர கோடை மழை மற்றும் புயலினால் உண்டாகும் மழையின் போதும் மயில் தோகை விரித்தாடும். ஆனால் அது இனப்பெருக்கத்துக்காக அல்ல. நிலத்தின் குளிர்ச்சி, நிலவும் தட்பவெட்ப நிலைதான் அவை ஆடுவதற்கான காரணம். மழைக்காலம் முடிந்ததும் இனப்பெருக்கம் நடைபெற்றதும் மயில்கள் தங்கள் நீளமான வால் இறகுகளை களைந்து விடுகின்றன. அடுத்த பருவத்திற்கு முன் புதிய இறகுகளை வளர்க்கும். இயற்கை அவற்றிற்கு ஓய்வையும் புதுமையையும் அளிக்கிறது. ஆக இனி மயில் ஆடுவதை நாம் பார்க்க நேரும் பொழுது அது மழைக்கான நடனம் அல்ல, காதலுக்காக இறகுகளால் மயில் எழுதும் காதல் கவிதை என்பதை நினைவில் கொள்வோம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.